ஹேர்லையும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நார்மலாக தண்ணி ஊற்றி கழுவுனா போகாதுங்க. இப்போ பாருங்கள் எப்படி போகுதா பாருங்கள், போகவே போகாது. இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம நேச்சுரலான பொருட்களை மட்டுமே வச்சு செஞ்சுருக்கோம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி நம்மளுடைய நரைமுடிகளை உடனே கருமையாக்கிடலாம். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டை எல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸ் வந்து அவங்க கையிலே வச்சுருப்பாங்களாம். ஷூட்டிங் எங்கேயாவது வெளியில் கிளம்பும்போது இதை வந்து கையிலே எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். ஏன்னா அங்கே போய் வந்து நார்மலாக ஹேர் டை அப்ளை பண்ணாதான் நேரம் இருக்காது இல்லையா. அப்போ எப்போல்லாம் வெள்ளை முடி ஹேரில் தெரியுதோ அப்போல்லாம் இந்த ஹேர் டை பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஒரு நடிகை வந்து அவங்களுடைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வெங்காயத்தோல், இந்த மாதிரி மேல் தோலாக இருக்கணும் பாருங்கள். தோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உரிப்போம் இல்லையா, கொஞ்சம் கூட சதைகள் இல்லாமல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். மேல் தோல் மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது ஃபுல்லாகவே அப்படியே மெலிசாக மேல் தோல் அது மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ சிம்மிலேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோல் வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ இதை வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஹேரில் பயன்படுத்தும் போது முடியில் வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக கருகருன்னு மாற்றி கொடுத்துரும். அடுத்து வந்து 2 டீஸ்பூன் அளவு கரிஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கரிஞ்சீரகம் வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்மளுடைய முடிகளை கருமையாக மாற்றுறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். காம்பெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணுங்க. இந்த காலத்தில் சின்ன குழந்தைங்களுக்கே பார்த்திங்கன்னா நரைமுடி வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. அவங்க எடுத்தோடனே என்ன பண்ணுறாங்க, கெமிக்கல் ஹேர் டை எல்லாம் வாங்கி மார்க்கெட்டில் கிடைக்கிறதெல்லாம் கண்டதெல்லாம் வாங்கி போட்டு முடியை வந்து கருப்பாக்கிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு 1 முடி 2 முடி வெள்ளை முடி தெரியும் போதே இந்த கெமிக்கல் ஹேர் டை பக்கம் போகிறதுனால மற்ற இடத்துல இருக்கிற முடிகள் கூட ஃபுல்லாக வெள்ளையாகிடுங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன தான் வந்து ஹேர் டை அப்ளை பண்ணாலுமே முடி வந்து கருமையாகவே இருக்கும். நீங்கள் ரெகுலராக வந்து கெமிக்கல் பக்கமே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வெள்ளை முடி தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்க ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, இல்லை வந்து பிஜிலலாம் இருப்பாங்க இல்லையா, வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஹேர் டை அடைக்கலாம் டைம் இருக்காது. அவங்கெல்லாம் இந்த பவுடரை வந்து எப்பயுமே கையில் செஞ்சு வச்சுக்கலாம். எப்போல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அப்போல்லாம் இதை வந்து டச்சப் பண்ணிக்கலாம். ரெகுலராக இதை ஸ்கேல்பில் படுற மாதிரி நீங்கள் டச்சப் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் நாள்லையே நரைமுடிகள் எல்லாமே கருப்பாக மாறிடும். அதே மாதிரி மாறின முடிகள் எல்லாமே எப்பயுமே கருப்பாகவே இருக்குங்க. புதுசாக வளரக்கூடிய முடிகள் கூட இளநரை இருக்கிறவங்களுக்கு கருப்பாகவே வளர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இது வந்து 100% வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுங்க. நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் அப்புறமா சொல்லுங்கள். இப்போது இந்த கருஞ்சீரகத்துலேருந்து ஒரு விதமான எண்ணெய் வரும். அந்த எண்ணெய் வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து வறுத்துக்கணும். பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் தூள் வந்து நார்மலாக வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வாங்கி நீங்கள் நல்லா வந்து சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். அந்த பொங்கல் டைம்லலாம் பானையில் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா காய வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக பேக்கெட்டில் வர மஞ்சள் வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணிடாதீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுறத. இப்போ பாருங்கள் இதையும் போட்டுட்டு அதோட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து
ஆற விட்டுறணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போ ஆறுனதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வந்து பவுடர் ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா இதில் கரிஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஆயில் வரும். அதனால் வந்து நம்ம அரைக்கும் போதே நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், ஏன்னா இதை சலிக்க முடியாதுங்க. பாருங்கள், இப்படி தான் ஆயிலியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து பாருங்கள் எப்படி கருப்பாக பாருங்கள், ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஹேரில் எப்படி இந்த இன்ஸ்டன்ட் பவுடரை வந்து அப்ளை பண்ணுறது எப்படி பார்க்கலாம். உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ, முன்னாடி மட்டும் நரமுடி இருந்தால் அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஹேர் பூராகுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா வந்து கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியதுதான். எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பவுடர் வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு எங்கே வேணாலுமே எடுத்துகிட்டு போயிட்டு வெள்ளை முடி எப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியுதோ அந்த டைமில் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், இப்போ நான் ஹேர்லேயும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியறதுக்காக கையில் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், எப்படி நைஸாக அரைச்சிட்டோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துகள்கள் கூட வராது, நைஸாக இருக்குங்க. பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்திருக்கு. எவ்வளோ டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஹேர்லேயும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், காதோரத்தில் தான் நம்மளுக்கு நிறையவே வெள்ளை முடி இருக்கும். இப்போ இதுமாதிரி நல்லா சொதம்ப எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சீப்பு வச்சு சீவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெள்ளை முடி வந்து கருகருன்னே இருக்கும். நம்ம ஹேர் டே அடித்த மாதிரியே தெரியாதுங்க. நேச்சுரலாக நம்மளுடைய முடிகள் வந்து கருமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அப்ளை பண்ணுறது தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். தூள்லாம் கீழே விழுகாது. நம்ம சீப்பு போட்டு சீவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கையிலையும் ஒட்டவே ஒட்டாதுங்க. உங்களுக்கு சூப்பராக நேச்சுரலாக உங்களுடைய முடிகளை வந்து நம்ம கருமையாக்கிக்கலாம். எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிங்கன்னா இந்த ஹேர் டே வந்து போகாது. இங்கே பாருங்கள், நான் கையை கழுவி காமிக்கிறேன். பாருங்கள், தெரியுதா எவ்வளோ ஃபோர்ஸாகவே நான் ஊற்றுறேன் பாருங்கள் மேலேருந்து. அப்போ கூட போகலை பாருங்கள். நம்ம சீப்பு போட்டு சீவிட்டோம் அப்படின்னா துகள்கள் கூட வரவே வராதுங்க. நீங்கள் எங்கேயா போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் இந்த ஹேர் டை போயிடும். நல்லா வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிறது வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணால் போயிடும். ஆனால் கமெண்டில் வந்து நெகட்டிவாக சொல்லுவீங்க, இது ஷாம்பு போட்டால் போயிடும். ஆமாம், கண்டிப்பாக ஷாம்பு போட்டால் போயிடும். ஓகேவா? இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய ஹேரை வந்து கருப்பு பண்ணிக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான். இதை ரெகுலராக நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய முடிகள் எல்லாமே நல்லா நேச்சுரலாகவே வெள்ளை முடியிலிருந்து கருப்பு முடியாக மாற ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்களும் இன்ஸ்டன்ட் ஹேர் டை பவுடரை ப்ரிப்பேர் பண்ணி இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.